இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஏதாச்சும் ஒரு வீடியோவோ இல்ல சாங்கையோ ட்ரெண்ட் ஆக்கிட்டே தான் இருப்பாங்க. எது நாகார்ஜுனாவா? இந்த மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிற இந்த ஒரு வீடியோவை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா எல்லாருமே இந்த ஒரு சாங்கை கேட்கும் போது இவர் தான் இந்த ஒரு பாட்டை பாடி இருப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு பாட்டை பாடினது சிங்கர் உன்னிகிருஷ்ணன் தான். 26 வருஷத்துக்கு முன்னாடி சாகச பறவைகள் அப்படிங்கிற ஒரு கலை நிகழ்ச்சியில சத்யன் மகாலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் காதலர் தினம் படத்துல வரக்கூடிய ரோஜா ரோஜா சாங்க பாடி இருப்பாரு. இப்ப இவர் ஒரு பிளேபேக் சிங்கர், அதாவது தமிழ் படங்களுக்கு ஒரு பின்னணி பாடகர். இவருக்கு பாட்டு பாடதான் தெரியுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் கிடையாது. ஏன்னா இவர் ஒரு மியூசிக் டைரக்டரும் கூட. உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன, ஒரு நாள் உன்னை காண. இவர் 1980 சென்னையில தான் பிறந்திருக்காரு. சின்ன வயசுலயே மியூசிக்ல பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்தனால இது மூலமா ஒரு தொழில இறங்கலாம் அப்படின்னு சொல்லி சினிமா துறைக்கெல்லாம் வரல. நம்ம ஊர்ல இந்த கலை நிகழ்ச்சி கச்சேரி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கலை நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடத்தி அந்த ஒரு இடத்துல இவர் அதிகமா பாட்டு பாடிட்டு இருப்பாரு. சோ சின்ன வயசுலயே பாட்டு பாடணும் அப்படிங்கிற ஆசையோட தன்னோட 15 வயசுல இருந்து இது வரைக்குமே 2500 ஸ்டேஜ் ஏறி பாடி இருக்காரு. இது மட்டும் இல்லாம இவர் தமிழ் இண்டஸ்ட்ரியில 150 சாங்ஸுக்கும் மேல பிளேபேக் சிங்கரா ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் தமிழ் சினிமாவில ஒரு சிங்கரா ஒர்க் பண்ணிருக்காரு. யார் யார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு, இவர் பாடின பாடல்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இவரோட சிங்கிங் கெரியரை முதலா 2004 ரிலீஸ் ஆன நம்ம கமலோட வசூல் ராஜா MBBS படத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வரக்கூடிய கலக்கப்போவது யாரு அப்படிங்கிற சாங்குக்கு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பரத்வாஜ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணிருக்காரு. அதுல ஒவ்வொரு சிங்கரா பாட சொல்லி கேட்கும் போது ஆக்டர் கமல்ஹாசன் சிங்கர் சத்யன் பாடினதே ஓகே அப்படின்னு சொன்னதுமே அந்த ஒரு பாட்டை ஓகே பண்ணிடுறாங்க. இவர் இதுக்கு அடுத்ததா 2007 நம்ம ராகவா லாரன்ஸ் நடிச்சு ரிலீஸ் ஆன முனி படத்தை எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த ஒரு படத்துக்குமே நம்ம பரத்வாஜ் தான் மியூசிக் டைரக்டர். இவர் இதுக்கு முன்னாடி பாடின வசூல் ராஜா MBBS படத்துல வந்த சாங்கையுமே பின்னணியில தான் பாடி இருப்பாரு. ஆனா முனி படத்துல வரக்கூடிய குல்லா குல்லா அப்படிங்கிற ரேப் சாங்க முழுக்க இவர் தான் பாடி இருப்பாரு. இதே பரத்வாஜ் சார் மியூசிக்ல 2006 நம்ம ஆர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன வட்டாரம் படத்துலயுமே ஸ்டார் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு சாங்கியுமே நம்ம சத்யன் மகாலிங்கம் தான் பாடி இருப்பாரு. இவர் இந்த ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட மட்டும் இல்ல, நம்ம யுவன் சங்கர் ராஜா கிட்டயுமே 7-8 படங்களுக்கு மேல ஒர்க் பண்ணிருக்காரு. அதுல முக்கியமான படங்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம தல அஜித்தோட ஏகன் திரைப்படம் இருக்குல்ல, இந்த ஒரு படத்துல வரக்கூடிய யாகோ யாகோ சாங்ல ஒரு பிளேபேக் சிங்கரா சத்யன் சார் ஒர்க் பண்ணிருப்பாரு. இதே போல 2010 நம்ம ஆர்யா நடிப்புல ரிலீஸ் ஆன பாஸ் என்கின்ற பாஸ்கரன் படத்துல ஓப்பனிங் சாங்கான பாஸ் பாஸ்ங்கிற சாங்கையே இவர் தான் டோட்டலா பாடி இருப்பாரு. இவர் அடுத்ததா 2011 நம்ம விஷாலும் ஆர்யாவும் நடிச்சு ரிலீஸ் ஆன அவன் இவன் படத்துல அடி கோவக்கார கிளியே அப்படிங்கிற சாங்கையுமே நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல சத்யன் சார் தான் பாடி இருப்பாரு. நம்ம யுவன் சங்கர் ராஜா இதோட இவருக்கு ஸ்டாப் பண்ணல. 2012 ரிலீஸ் ஆன கழுகு படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு படத்துல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஆரம்பிக்கும். இந்த பாட்டுல வரக்கூடிய செகண்ட் லிரிக்ஸுமே நம்ம சத்யன் சார் தான் பாடி இருப்பாரு. இதே போல 2013 நம்ம எஸ்கேவும் விமலும் நடிச்சு ரிலீஸ் ஆன கேடி பில்ல கில்லாடி ரங்கா இந்த படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல வரக்கூடிய உள்ளத நான் சொல்ல அப்படிங்கிற இந்த ஒரு பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சோ இந்த ஒரு பாட்டை முழுக்க பாடினதும் நம்ம சத்யன் மகாலிங்கம் சார் தான். இதுக்கப்புறமா நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட காம்போல 2014 வடகரி படத்துல வரக்கூடிய ஒரு லவ் சாங் ஒண்ணு பாடி இருப்பாரு. அதே போல 2019 நம்ம தல அஜித் நடிச்சு ரிலீஸ் ஆன நேர்கொண்டை பார்வையோட தி மியூசிக் அதுவுமே இவரோட பாடல்கள் தான். சிங்கர் சத்யன் மகாலிங்கமோட கெரியரே டோட்டலா யுவன் சங்கர் ராஜா கிட்ட தான் இருந்துச்சு. சோ பல படங்களுக்கு யுவன் சங்கர் ராஜா வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சோ யுவன் மட்டும் தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2012 நம்ம சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன மாற்றான் படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ். இவருமே இந்த ஒரு படத்துல வரக்கூடிய தீயே தீயே அப்படிங்கிற சாங்கை வந்து பாட வச்சிருப்பாரு. இதே வருஷம் 2012 நம்ம அட்டகத்தி தினேஷ் நடிப்புல ரிலீஸ் ஆன அட்டகத்தி படத்துல நம்ம சந்தோஷ் நாராயணனுமே பொடி வச்சு புடிப்பான் அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்து பாட வச்சிருப்பாரு.
இவர் இதே போல இளையராஜா படங்கள்லயுமே ஒரு பிளேபேக் சிங்கரா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் என்னதான் பல மியூசிக் டைரக்டர் கூட பாடி இருந்தாலும் இவருக்குமே ஒரு ஆசை இருக்கு. இவர் என்னதான் பல மியூசிக் டைரக்டர் கூட பாடி இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் கூட வந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படிங்கறதா இவரோட கனவே. ஏன்னா இவர் ஏஆர் ரஹ்மான் சாரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். அவருடைய இயக்கத்துல வர இரண்டாவது படம் இது விழித்திரு. இது வந்து நிறைய 26 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பாடினதை பார்த்துட்டோம். 26 வருஷம் கழிச்சு சினிமா துறையில தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சிருந்தாலும் கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் இவருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவுமே கம்மியாயிடுச்சு. இவர் 15 வயசுல இருந்து கலை நிகழ்ச்சியில பாட தொடங்கி தனக்குன்னு ஒரு திறமையை வளர்க்கணும்னு மியூசிக் கம்போசிங் கத்திருக்காரு. அவரு ஒரு மியூசிக் டைரக்டரா 3 ஷார்ட் பிலிமுக்கும் தமிழ்ல விழித்திரு அப்படிங்கிற படத்துக்குமே மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருப்பாரு. மியூசிக் டைரக்டரா விழித்திரு படம் மூலியமா அறிமுகமாகிறேன். 26 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாடின அந்த ஒரு சாங்ல கொஞ்சம் கூட வந்து கஷ்டமே பட்டிருக்க மாட்டாரு. ரொம்பவுமே கஷ்டமான சாங்க இவ்வளவு ஈஸியா பாடினது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ இவ்வளவு ட்ரெண்டிங் ஆகும் அப்படிங்கறத அவரே நினைச்சு பார்த்திருந்திருக்க மாட்டாரு. சோ நீங்க இந்த ஒரு வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவரை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மட்டும் மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ரோஜா ரோஜா